திரவியங்களாக மாறக்கூடிய அநேக கனிகளை ரத்னபுரி போன்ற பிரதேசங்களிலே, அம்பாந்தோட்டை, மாத்தரை, காலி போன்ற பிரதேசங்களிலே நாங்கள் காண முடியும். ஆஹா, நம்முடைய தேசம் எவ்வளவு கனிகள் நிறைந்த தேசம்! அப்படியானால் நம்முடைய தேசத்தை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார். கடந்த நாட்களிலே நம்முடைய தேசம் தேவனை அறியாமல் தேவனை விட்டு விலகிறபடினாலே, இமைப்பொழுதிலே நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் மிகுந்த இரக்கத்தோடு உன்னை சேர்த்துக் கொண்டேன் என்று சொன்ன ஆண்டவர் சில நாட்கள் நம்மை கைவிட்டது போல காணப்பட்டாலும் ஆசீர்வாதங்களை நம்முடைய தேசத்திலிருந்து அவர் எடுக்கவில்லை. இந்த கனி கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நாட்டுக்கு மாத்திரமல்ல, மனிதர்களுக்கு சுகத்தையும் நல்வாழ்வையும் சுபிட்சமான வாழ்வையும் கொடுக்க முடியுமானால் தேவன், அதே ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் நம்முடைய தேசத்துக்கு ரட்சிப்பு என்கிற கனியையும் அவர் கொடுக்க ஆவல் உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய தேசம் கனிகளினாலே நிறைந்து காணப்படுவது போல ரட்சிப்பின் களிகூறுதல் என்ற கனியை நிச்சயமாக நம்முடைய தேசம் நிறைவாய் அனுபவிக்க போறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய தேசத்திலே இருக்கிற ஒவ்வொரு குடும்பமாய் தேவன் கனிகளினாலே நிறைத்து வருகிறார். சபைகளை கனிகளினாலே நிறைத்து வருகிறார். தேவன் ஊழியர்களை கனிகளினாலே நிறைத்து வருகிறார். ஊழியக்காரர்கள் மகிழ்ந்திருப்பார்கள், ஊழியக்காரர்கள் களிகூர்ந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டபடி திருச்சபைகளை கர்த்தர் மகிழ பண்ணுகிறார். திருச்சபைகளை கர்த்தர் களிகூற பண்ணுகிறார். தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேசத்திலே களிகூறுதலை கர்த்தர் கட்டளையிடுகிறார். எப்படி ஆண்டவர் இந்த கனிகளினாலே தான் மகிழ்ந்து களிகூற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறாரோ, அதே வண்ணமாய் நம்முடைய தேசத்தின் ரட்சிப்பின் கனியினாலே கர்த்தர் மகிழ்ந்து களிகூற வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். வெகு சீக்கிரமாய் இலங்கை தேசம் ஆண்டவருக்கு நல்ல கனிகள் நிறைந்த தேசமாய், ஆவிக்குரிய கனிகள் வளங்கள் நிறைந்த ஒரு தேசமாய் கர்த்தர் மாற்றுவார். அப்படியான கர்த்தர் தேவன் இந்த காலங்களிலே கிரியை செய்து கொண்டு வருகிறார். ஒரு நாள் ஒரு தோட்டக்காரன் சொன்னான், ஆண்டவரே, இந்த மரம் இன்னொரு வருஷம் இருக்கட்டும், நான் அந்த மரத்தை சுற்றிலும் நான் வெட்டி கொத்தி பண்படுத்தி அந்த மரம் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காய் நான் அதுக்கு பசலை போட்டு நல்ல கனி கொடுக்கும்படியாய் அந்த மரத்தை மாற்றுவேன் என்று அந்த தோட்டக்காரன் சொன்னது போல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்கிற நம்முடைய மூத்த சகோதரன், இந்த தேசத்தின் தோட்டக்காரன், அவர் அதை சொல்லுகிறார். நான் அதை கொத்தி எரு போட்டு இந்த தேசம் நல்ல கனி கொடுக்கும்படியாய் நான் அதை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அன்றைக்கு அந்த தோட்டக்காரனாய் அன்றைக்கு சொன்ன அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய தேசத்தை பார்த்து பிதாவினிடத்திலே அதை சொல்லுகிறார். பிதாவே, என்னுடைய இலங்கை தேசத்தை நான் கனி கொடுக்கிற ஒரு தேசமாய், ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு தேசமாய் மாற்றுவேன். இந்த தேசத்திலே இருக்கிற சபைகள் கனி கொடுக்கும். இந்த தேசத்திலே இருக்கிறதான ஊழியர்கள் கனி கொடுப்பார்கள். இந்த தேசத்திலே இருக்கிறதான விசுவாசிகள் கனி கொடுப்பார்கள். சீக்கிரமாய் கனி கொடுக்கிற இந்த தேசத்தை இந்த உலகம் காணப்போகிறது. கனி கொடுக்கிற இனிமையான தேசமாய் இந்த உலகம் இலங்கை தேசத்தை காணப்போகிறது. இந்த இலங்கை தேசம் கனி கொடுக்கிற நாட்கள் அதிக தூரத்தில் இல்லை. இலங்கை தேசத்தினுடைய துக்கங்கள் எல்லாம் மாறிவிடும். இலங்கை தேசத்தின் வேதனை மாறிவிடும். இலங்கை தேசம் கனியை உட்கொள்கிற தேசமாய் மாத்திரமல்ல, அந்த கனியை மற்றவர்களுக்கு கொடுக்கிற தேசமாய், உலக நாடுகளுக்கு கனிகளை ஏற்றுமதி செய்கிற ஒரு பொருளாதார வளம் மிக்க தேசமாய், ஆசீர்வதிக்கப்படுகிற தேசமாய், தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம் என்று புறஜாதிகள் சொல்லக்கூடிய ஒரு தேசமாய் கர்த்தர் நம்முடைய தேசத்தை மாற்றுவார். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லிக் கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டபடி சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது நாங்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அதே போல நம்முடைய தேசத்தின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது நீங்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருப்பீர்கள். காலையில் எழும்பி பார்ப்பீர்கள், எல்லா இடங்களிலும் தேசத்தை குறித்த நல்ல செய்திகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். தேசத்தில் இருக்கிற தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லிம்கள், பரங்கியர், மலைய ஜனங்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து ஐக்கியமாக ஒருவரை ஒருவர் நேசித்து அன்பின் கனிகளை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொண்டு, மன்னிப்பு என்கிற கனியை ஒருவரோடு பகிர்ந்து கொண்டு, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவரோடு உறவாடுகிற காலம் அதிக தூரத்தில் இல்லை. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் அறிய தருகிற காரியம், தேசத்தை கர்த்தர் கனிகளினாலே நிறைத்து, அன்பு என்கிற கனியினாலே நிறைத்து, அன்பின் வடிவமாய் நம்முடைய தேசத்தை மாற்றப் போகிறார். கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான கனிவளம் உள்ள தேசத்துக்காக கர்த்தருக்கே கனமும் மகிமையும்
உண்டாவதாக. ஆமென். ஜனத்தை தேற்றுங்க ராஜா, எந்தன் ஜனத்தை ஆற்றுங்க ராஜா, எந்தன் ஜனத்தை தேற்றுங்க ராஜா, எந்தன் ஜனத்தை ஆற்றுங்க ராஜா. பாதை தெரியாமல் போகிறார்கள், பதில் கிடைக்காமல் ஏங்குகிறார்கள். பாதை தேற்றுங்க ராஜா, எந்தன் ஜனத்தை ஆற்றுங்க ராஜா, எந்தன் ஜனத்தை தேற்றுங்க ராஜா, எந்தன் ஜனத்தை ஆற்றுங்க ராஜா. மலர்ந்து மாலையில் மறையும் மலர்கள் போலானார்கள், காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலர்கள் போலானார்கள். பனித்துளியில் பூத்த புல்லை போல கருகிய தெய்வமே இயேசுவே, எங்கள் சிறையிருப்பை திருப்புமே. தெய்வமே இயேசுவே, எங்கள் சிறையிருப்பை திருப்புமே, எங்கள் சிறையிருப்பை திருப்புமே. எந்தன் ஜனத்தை தேற்றுங்க ராஜா, எந்தன் ஜனத்தை ஆற்றுங்க ராஜா, எந்தன் ஜனத்தை தேற்றுங்க ராஜா, எந்தன் ஜனத்தை ஆற்றுங்க ராஜா. பஞ்சத்தின் கொடுமையும் பசியின் விரக்தியும் சுகத்தையும் இழந்தாரையா. பஞ்சத்தின் கொடுமையும் பசியின் விரக்தியும் சுகத்தையும் இழந்தாரையா. தொப்புள் கொடிகளின் உறவுகளை இழந்து இரத்த வெள்ளத்தில் தவிக்கின்றாரே. சாபங்களை நீக்குமே. தெய்வமே இயேசுவே, எங்கள் சாபங்களை நீக்குமே, எங்கள் சாபங்களை நீக்குமே. எந்தன் ஜனத்தை தேற்றுங்க ராஜா, எந்த
எந்தன் ஜனத்தை ஆற்றுங்க ராஜா, எந்தன் ஜனத்தை தேற்றுங்க ராஜா, எந்தன் ஜனத்தை ஆற்றுங்க ராஜா. என் ஜனத்துக்காய் மரித்தீரையா, 5 காயங்களேற்று ரத்தம் சிந்தி என் ஜனத்துக்காய் மரித்தீரையா. நித்தியமாகவே எம்மை வாழ வைக்க சாவை ஜெயித்தீரையா. நித்தியமாகவே எம்மை வாழ வைக்க சாவை ஜெயித்தீரையா. தெய்வமே இயேசுவே, எங்கள் அடைக்கலம் நீதானையா. தெய்வமே இயேசுவே, எங்கள் அடைக்கலம் நீதானையா. எங்கள் அடைக்கலம் நீதானையா. எந்தன் ஜனத்தை தேற்றுங்க ராஜா, எந்தன் ஜனத்தை ஆற்றுங்க ராஜா, எந்தன் ஜனத்தை தேற்றுங்க ராஜா, எந்தன் ஜனத்தை ஆற்றுங்க ராஜா. பாதை தெரியாமல் போகிறார்கள், பதில் கிடைக்காமல் ஏங்குகிறார்கள். பாதை தெரியாமல் போகிறார்கள், பதில் கிடைக்காமல் ஏங்குகிறார்கள். எந்தன் ஜனத்தை தேற்றுங்க ராஜா, எந்தன் ஜனத்தை ஆற்றுங்க ராஜா, எந்தன் ஜனத்தை தேற்றுங்க ராஜா, எந்தன் ஜனத்தை ஆற்றுங்க ராஜா. இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்தித்ததிட்டு நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அநேகம் பேர் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு தொலைபேசியும் இமெயில் அட்ரஸிலும் இன்னும் பல நபர்களுக்கூடாக, யூடியூபுக்கூடாக, வெப்சைட்டுக்கூடாக நீங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு எங்களுக்காக ஜெபிக்கிறதை அறிந்து நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். நாங்களும் உங்களுக்காக அதிகமாய் ஜெபிக்க விரும்புகிறோம். ஆகவே உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு கூட தொடர்பு கொண்டு அனுப்புங்கள். அந்த ஜெப விண்ணத்துக்காக நாங்களும் உங்களோடு சேர்ந்து ஜெபிக்க ஆவலாயிருக்கிறோம். நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி: கிழக்கிழங்கை சுவிசேஷ பணி, இலக்கம் 27, விமான நிலைய வீதி, ஊரணி, மட்டக்களப்பு, ஸ்ரீலங்கா. Our contact: East Lanka Evangelical Mission, number 27, Airport Road, ஊரணி, Batticalow, Sri Lanka. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, முழு உள்ளமே என்றென்றும் ஸ்தோத்திரே. சொல்லுங்க, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, முழு உள்ளமே என்றென்றும் ஸ்தோத்திரே. சொல்லுங்க, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, முழு உள்ளமே என்றென்றும் ஸ்தோத்திரே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, முழு உள்ளமே என்றென்றும். முழு மனதோடு பாடுவோமா? ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, முழு உள்ளமே என்றென்றும் ஸ்தோத்திரே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இலங்கையின் கிறிஸ்தவ தொலைக்காட்சி வரலாற்றில் புத்தம் புதிய பல்சுவை நிகழ்ச்சி சுவிசேஷத்தின் ஓசை ஒவ்வொரு வியாழக்கிழமை